குழந்தை குடிக்க சொல்லி குடிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைய போட்டு அடிச்சு தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. சங்க இலக்கியமான திரிகடுகம் இளம் வயதிலேயே குடிக்கிறவன் பிறப்பும் வாழ்வும் கெட்டுவிடும் என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான மதுவை விளம்பர மாடல் திமுக அரசு இலக்கு வைத்து விற்பனை செய்து வருகின்றது. இதன் விளைவாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் நடந்த அவலங்களை நீங்களே பாருங்கள். திருவள்ளூரில் வீட்டருகே அமர்ந்து கும்பலாக மது குடிப்பதை தட்டி கேட்டவரை அந்த கும்பல் திட்டமிட்டு அடித்து கொலை செய்துள்ளது. கொலைகார கும்பல் குறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனைவி குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே லிப்ட் கேட்ட 15 வயது பள்ளி மாணவனை 4 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்று அவரை மது குடிக்க சொல்லி தாக்கி துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோனூர்ல ஒயின் ஷாப்ல போய் பாட்டில் வாங்கிருக்கானுங்க, பிள்ளைய வந்து குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகில் உள்ள சரபோஜிராபுரத்தில் டாஸ்மாக் அருகே மது அருந்துவோர் அவ்வழியாக செல்லும் மாணவிகளை கிண்டல் செய்வதாக கூறி அப்பகுதியினர் டாஸ்மாகின் ஷட்டரை இழுத்து பூட்டினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையமலைப்பாளைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் 45 வயதான ஆரோக்கியராஜ் மிதமின்றிய போதையில் பள்ளியில் தகராறில் ஈடுபட்டதோடு பள்ளியிலேயே படுத்து கிடந்த வீடியோ காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திமுககாரர்களின் சாராய கம்பெனிகள் லாபத்தில் இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மது விற்பனையை அதிகரித்து தமிழகத்தை பேரழிவில் தள்ளிய விளம்பர மாடல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம்.